السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله والصلاة على النبي وعلى آله وصحبه أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في كلامه الأعلى في شأن حبيبه: إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل وسلم على رسولك سيدنا محمد الذي قرنت البركة بذاته ومحيا وتقدرت الأوارق بطيب ذكره ورياض صلى الله عليه وسلم. புகழும் புகழ்ச்சியும் ஏக இறைவன் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தானது. அவனது அன்பும் அருளும் மக்கத்து ராஜா மதினத்து ரோஜா முத்து முஹம்மது முஸ்தபா அஹ்மத் முஜ்தபா ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அவர்களை சற்றும் தளர்ப்படாமல் அப்படியே பின்பற்றி வாழ்ந்து மறையாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிற உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபூ தாபிஈன்கள், நாதார்கள், சுஹதாக்கள், அவுலியாக்கள், அத்தாக்கள், குறிப்பாக குழுமிக்க நாம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வுடைய அன்பும் அருளும் என்றென்றும் குன்றாமல் நிலைநிறுவதாக ஆமீன். அல்லாஹ்வின் அளப்பெரும் பேரருளால் சிறப்பான முறையிலே ரமலான் பிறை 18வது தராவீஹை முடிந்த நிலையில் நம் அனைவரையும் ஒன்று கூட்டி அருள் புரிந்திருக்கிறார். அல்ஹம்துலில்லாஹி ஹம்தன் கஸீரன் தய்யிபன் முபாரக்கன் ஃபீஹ். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்போ நேற்றைய தினம் மற்றும் இன்றைய தினம் சூரத்துல் ஃபாத்திர், சூரத்துல் சபா, அஹ்ஸாப், இன்றைக்கு யாசீன், சாஃபாத் போன்ற சில முக்கியமான சூறாக்கள் தராவீஹிலே ஓதப்பட்டது. ஒட்டுமொத்த சுருக்கமாக இந்த சூறாக்களிலே 2 விஷயங்களை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். ஒன்று, இன்றைக்கு ஓதப்பட்ட யாசீன் சூரா மிக முக்கியமான ஒரு சூரா. கல்புல் குர்ஆன் யாசீன் என்று கூட அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருப்பார்கள். ஒட்டுமொத்த குர்ஆனுடைய இதயம் யாசீன் சூரா என்று கூட சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட சூறாவிலே ஒரு சம்பவத்தை அல்லாஹ் சொல்லியிருப்பான். ஹபீப் என்கிற ஒரு நபர், ஹபீப் பின் நஜ்ஜார் என்று சொல்வார்கள், மரவேலை செய்யக்கூடிய ஒரு நபர். அவருக்கு ஏற்பட்ட ஒரு துன்பத்தை குறித்து சொல்லுவார்கள். ஒரு இடத்திலே அவர் வாழ்ந்து கொண்டிருப்பார். அவர் அந்த இடத்திற்கு அல்லாஹ் முதலாவதாக ஒரு ரசூலை அனுப்புவான். மக்கள் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்க மாட்டார்கள். 2வது முறையாக அனுப்புவான், அப்பொழுதும் ஏற்க மாட்டார்கள். 3வது முறையாக அனுப்புவான். ஹபீப் பின் நஜ்ஜார் மிகப்பெரிய ஒரு தொழிலதிபர், அந்த ஊரிலே செல்வாக்கு மிக்கவர். அவரை அந்த ரசூல் சந்திப்பார்கள். நீங்கள் ரசூல் என்பதற்கு உறுதியத்தை எனக்கு கொடுப்பதற்கு ஏதாவது ஒன்றை காட்டுங்கள் என்று சொல்லும் பொழுது, அவருக்கு உடலிலே இருக்கிற 70 ஆண்டுகளாக தன்னுடைய உடலில் இருந்த ஒரு விதமான ஒரு தோல் நோயை அவர் குணப்படுத்தி காட்டுவார். தன்னுடைய மகனுக்கு பைத்தியம் பிடித்திருக்கு என்று சொல்லுவார். அந்த ரசூல் அதையும் குணப்படுத்தி காட்டுவார். அவர் இஸ்லாத்தை ஏற்று சமூகத்திற்கு முன்னால் போய், இவர்கள் ரசூல் தான், அல்லாஹ்வின் மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று வாதாடும் பொழுது மக்கள் அவரை ஏற்றுக்கொள்ளாமல் நடு வீதியிலே வைத்து அவர்களை கொன்று விடுவார்கள். உடனே அல்லாஹ் அவர்களை சொர்க்கத்துக்கு அனுப்பிவிட்டான் என்பதாக இந்த சம்பவத்தை குர்ஆனுடைய யாசீன் சூறாவிலே அல்லாஹ் சொல்லியிருப்பான். இப்ப தொடர்படியாக இந்த ஒரு 4 சூறாக்களில் இன்னும் குறிப்பாக ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை அல்லாஹ் பேசியிருப்பான். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வரலாறை ஆங்காங்கே அல்லாஹ் சொல்லியிருப்பான். இன்றைக்கு ஓதப்பட்ட வசனத்தில் கூட சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுடைய மரணம் குறித்து வந்த ஒரு வசனம். அந்த வசனத்திலே அல்லாஹ் ஒரு விதமான ஒரு படிப்பினையை அந்த வசனத்திலே அல்லாஹ் வைத்திருப்பான். இன்றைக்கு ஓதப்பட்ட வசனம் என்னவென்று சொன்னால், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஃபலம்மா கலைனா அலைஹில் மௌத மா தல்லஹும் அலா மௌதிஹி இல்லா தாபத்துல் அர்த் தஅகுலு மின் சஅதஹு ஃபலம்மா கர்ர தபய்யனத்தில் ஜின்னு அன்லவ் கானு யஅமலூனல் கைப மா லபிசு ஃபீ ஆதாபின் முஹீன் என்பதாக அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லியிருப்பான். ஸதக்கல்லாஹுல் அலியுல் அலீம். இப்ப சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மரணம் குறித்து ஒரு வசனம். பொதுவாக சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறை குறித்து நாம் சிந்திக்கிற பொழுது பார்த்தால் ஒரு 5 கோணங்களில் புரிந்து கொள்ளலாம். ஒன்று, சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் அவங்களுடைய தந்தை தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்க 2 பேருக்கும் மத்தியில கான்வர்சேஷன்.
நடந்த அந்த பேச்சுவார்த்தை நீதி வழங்குவது சம்பந்தப்பட்டு தந்தை மகனுக்கு சொல்லிக் கொடுத்த அந்த விஷயம். இது சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வரலாறில அல்லாஹ் சொல்லுகின்ற முதல் விஷயம். இரண்டாவது விஷயம், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்திலே எறும்பு பேசிய அந்த சம்பவத்தை அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லியிருப்பான். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய படைகளோடு பாதையில் வந்து கொண்டிருக்கிற பொழுது அங்க ஒரு எறும்பு கூட்டம் அந்த பாதையை கடந்து கொண்டிருக்கும். வருகின்ற சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த கூட்டத்தை பார்த்தவுடன், படையை பார்த்தவுடன், அந்த எறும்பு படையின் தலைமையாக இருக்கக்கூடிய அந்த பெண் எறும்பு சொல்லுமாம், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவருடைய படைகளும் வருகிறார்கள், தெரியாமல் நம்மை மிதித்து விட போகிறார்கள், நீங்கள் எல்லாம் உங்களுடைய கூட்டுக்குள் நுழைந்து கொள்ளுங்கள் என்று அந்த பெண் எறும்பு தலைமையாக இருக்கக்கூடிய அந்த எறும்பு சொல்லும். இந்த சொல்லை சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்டு உடனே புன்முறுவல் சிரிக்கிறார்கள். இப்ப இந்த சம்பவத்தை அல்லாஹ் சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறிலே சொல்லியிருப்பான். இது இரண்டாவது விஷயம். மூன்றாவது கோணம், சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறை நாம் பார்க்கிற பொழுது பல்கீஸ் என்கிற ஒரு அரசி, அவர்களுடைய கான்வர்சேஷன், அவர்களுக்கும் இவர்களுக்கும் மத்தியில் நடந்த வரலாற்றை அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லியிருப்பான். நான்காவதாக சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வரலாறில் நாம் பார்க்க வேண்டியது, சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் ஹுத்ஹுத் என்கிற ஒரு பறவையை வைத்திருந்தார்கள். அந்த பறவை ஒரு செய்தி தொடர்பாக சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு இருந்துச்சு. யாராவது ஊர்ல என்ன பிரச்சனை நடந்தாலும் சரி, ஒரு நல்லது நடந்தாலும் சரி, ஒரு கெட்டது நடந்தாலும் சரி, இந்த ஹுத்ஹுத் என்கிற அந்த பறவை அந்த செய்தியை பார்த்துவிட்டு நேரடியாக சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட வந்து செய்தியை சொல்லும். ஒரு செய்தி தொடர்பாளராக ஒரு செய்தியை அறிவித்துக் கொடுக்கக்கூடிய ஒரு மீடியா பெர்சனாக ஹுத்ஹுத் பறவையை சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் வைத்திருந்தார்கள். இந்த சம்பவத்தை அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுவான். ஐந்தாவதாக மிக முக்கியமான ஒரு விஷயம், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஜின்னும், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஜின்னும் அவர்கள் ரெண்டு பேருக்கும் மத்தியில் நடந்த விஷயங்கள். இப்ப சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மரணம் சம்பந்தப்பட்ட வசனத்தை இன்றைக்கு ஓதும் பொழுது ஓதப்பட்டது. அந்த மரணம் சம்பந்தப்பட்ட வசனத்தில் அல்லாஹ் மரணத்தை அறிவித்து விட்டு பின்னால் ஜின்னுகளுக்கு உண்டான ஒரு அறிவிப்பை அல்லாஹ் செய்திருப்பான். இப்ப மிக முக்கியமான சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு மிக முக்கியமான பார்ட் எதுனா, ஜின்னோடு அவர்களுக்கு மத்தியில் நடந்த விஷயங்கள் என்னென்ன, இதை குறித்து நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். பொதுவாக ஜின் என்பது ஒரு பயங்கரமான விஷயம், பயமுறுத்தக்கூடிய விஷயம் என்பதெல்லாம் நாம் அறிந்திருப்போம். இப்ப ஜின்னை குறித்து நாம் சிந்திக்கிற பொழுது பார்த்தால் ஜின்னில ரெண்டு வகையான ஜின்னுகள் இருக்கும். ஒன்று மிக உச்சகட்டமாக திமிரு பிடித்து அடங்கா பிடாரியாக இருக்கக்கூடிய ஜின்னுகள். இரண்டாவது கொஞ்சம் சாதுவான ஜின்னுகள். இப்ப ரெண்டு வகையான ஜின்னுகள் இருக்கும். இப்ப சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய காலத்துல அடங்கா பிடாரியாக உச்சகட்ட பிடிவாதம் பிடித்த ஜின்னுகளாக இருக்கக்கூடிய ஜின்னுகளை விலங்கிட்டு வைத்திருக்கிறார்கள். மற்றொரு வகையான சாதுவான ஜின்னுகளை வைத்து சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நிறைய வேலைகளை வாங்கினார்கள். இப்ப இன்றைக்கு ஓதப்பட்ட வசனத்திலே சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மையத்தை குறித்து, அவருடைய மரணத்தை குறித்து சொல்லுகிற பொழுது சொல்லுவான். இப்ப என்ன நடந்துச்சுன்னு சொன்னா, சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்க தன்னுடைய அத்தா விட்டுட்டு போன பைத்துல் மிக்தஸ் என்கிற அந்த பள்ளி, மஸ்ஜித் அக்ஸாவை புதுப்பிக்கிற அந்த பணியை கையில் எடுத்திருக்கிறார்கள். இப்ப அந்த வேலையை செய்து கொண்டிருக்கிற பொழுது சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு மரணம் வந்து விடுகிறது. இப்ப மரணத்தின் விளிம்பில் இருக்கிற சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு ரெண்டு விதமான முக்கியமான கடமை இருந்தது. ஒண்ணு என்னன்னா, தன்னுடைய அத்தா விட்டுட்டு போன அந்த பள்ளியை புதுப்பிக்கிற பணி. ரெண்டாவது, ஊருக்குள் மிக இட்டுக்கட்டாய் ஒரு செய்தி பரவி இருந்தது. என்னவென்றால், ஜின்களுக்கு மறைவான ஞானம் இருக்கிறது, பின்னால் நடக்க போகிற அத்துணை செய்திகளும் ஜின்களுக்கு தெரியும் என்கிற ஒரு குழப்பம் ஊர் முழுக்க பரவி இருந்தது, நாடு முழுக்க பரவி இருந்தது. இப்ப இந்த குழப்பத்தை தீர்வை கொடுக்க வேண்டும் என்கிற ஒரு கடமையும் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு இருந்துச்சு. இப்ப சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் மஸ்ஜிதை புதுப்பிச்சுட்டு இருக்காங்க. மஸ்ஜிதுல் அக்ஸா, பைத்துல் மிக்தஸ் புதுப்பிப்பு பணி நடந்து கொண்டிருக்கிறது, கட்டட பணி நடந்து கொண்டிருக்கிறது. அந்த கட்டடத்தை புதுப்பிக்க கூடியவர்கள் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய ஜின்கள். ஜின்கள் எல்லாம் அந்த கட்டடத்தை புதுப்பித்துக் கொண்டிருக்கிறது. அந்த ஜின்கள் புதுப்பிக்கிற அந்த பணியை பார்ப்பதற்காக வேண்டி
சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் ஒரு மெஹராபும் இது மாதிரி ஒரு மெஹராபை ஏற்படுத்தி அதுக்கு உச்சகட்டத்தில் நின்று சுத்தி கண்ணாடி இருக்குது, நின்று கொண்டு கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள், கையில் ஒரு கைத்தறியை வைத்துக் கொண்டு. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் பார்த்து கொண்டே இருப்பார்கள், ஜின்னுகள் வேலை செய்து கொண்டே இருக்கும். தூரத்தில் இருந்து ஜின்னுகள் பார்க்கிற பொழுது சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நின்று கொண்டு இருப்பார்கள். இந்த நேரத்தில் வேலை நடக்கும். இப்போ சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அந்த சமயத்தில் இருக்கும் பொழுது அவங்களுக்கு அல்லாஹ் மரணத்தை கொடுத்து விட்டான். உயிர் பிரிகின்ற தருணம் வந்து விட்டது. அவருடைய ரூஹையும் உருவி விட்டான். இப்போ மரணித்தவர்களாக வெறும் உடலுடன் கையில் குச்சியை வைத்து அந்த குச்சியில் ஊன்றுகோல் பிடித்து அப்படியே சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் நின்று கொண்டிருக்கிறார்கள். இதை தூரத்தில் இருந்து பார்க்கிற ஜின்னுகள் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறார்கள், பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்று பயந்து அஞ்சிக் கொண்டு அவர்கள் கட்டிட பணியை செய்து கொண்டே இருக்கிறார்கள். ஒரு கட்டத்தில் கட்டிட பணி முடிகிறது. அந்த பள்ளிவாசலுடைய புதுப்பிப்பு பணி முடிஞ்சிருச்சு. முடிகிற பொழுது சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் ஒரு குச்சியை ஊனி நின்று இருந்தாங்க இல்லையா, அந்த குச்சியை ஒரு கரையா அரைக்க ஆரம்பிச்சிருக்குது. அரைக்க ஆரம்பிச்சு சரியாக இந்த குச்சி முழுவதுமாய் அரைக்கப்பட்டு சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுடைய உடல் சாய்கிற பொழுது கட்டிட பணி முடிகிறது. உடனே ஜின்னுகள்லாம் வந்து பார்த்த உடனே தான் தெரியுது சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மரணித்து விட்டார்கள் என்பது. இதைதான் இன்றைக்கு ஓதப்பட்ட வசனத்திலே அல்லாஹ் சொன்னான். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சரிந்த பொழுது ஃபலம்மா ஹர்ர அவர்களின் உடல் சரிந்த பொழுது தபய்யனத்தில் ஜின்னு அப்பொழுதுதான் ஜின்னுகளுக்கெல்லாம் புரிகிறது சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மரணித்து விட்டார்கள். அவர்கள் மறைவை அறியக்கூடியவர்களாக இருந்தால் ஜின்னுகளுக்கு பின்னால் நடக்க போகிற விஷயங்கள் எல்லாம் தெரிவதாக இருந்துச்சுன்னு சொன்னா கடுமையான இந்த கட்டிட பணியிலே அந்த ஜின்னுகள் இருந்திருக்காது என்பதாக அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லியிருப்பான். இப்ப மிக முக்கியமான செய்தியை அல்லாஹ் இந்த இடத்திலே சொல்லியிருக்கிறார். ஜின்னுகளுக்கு எப்பொழுதும் பின்னால் வரக்கூடிய விஷயம், பின்னால் நடக்க போகிற விஷயங்கள் தெரியவே தெரியாது. எந்த அளவுக்கு என்றால் இங்க சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் மரணிச்சு 1 வருஷம் ஆச்சான். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் கையில வச்சிருந்தது ஒரு ராஜாக்கள் அரசர்கள் பயன்படுத்தக்கூடிய குச்சி. அதே மாதிரி ஒரு குச்சியை செய்து எவ்வளவு காலம் அது அரிக்கப்படுகிறது என்று ஆராய்ச்சி செய்கிற பொழுது சரியாக 1 ஆண்டு அது அரிப்பதற்கு தேவைப்பட்டதாம். 1 ஆண்டுக்கு முன்னாலே சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் மரணித்திருக்கிறார்கள். இப்ப ஜின்களுக்கு தெரிந்தது 1 வருடம் கழித்துதான் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் மரணிச்சிருக்காங்க. அதுவும் அந்த குச்சி அரிச்சு கீழே விழுந்த பின்னாடி தான் தெரியுது. இப்ப இந்த ஆயத்தை, இந்த வசனத்தை, இந்த சம்பவத்தை குர்ஆனில அப்படியே அல்லாஹ் இன்றைக்கு சொன்னான். சொல்லி இதிலிருந்து நமக்கு சொல்ல வருகின்ற செய்தி என்னவென்றால், என்றைக்குமே ஜின்னுகளுக்கு பின்னால் வரக்கூடிய, பின்னால் நடக்க போகிற செய்திகள் என்றைக்கும் தெரியாது. ஒருவேளை ஜின்னுகளுக்கு தெரியக்கூடியதாக இருந்தால் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மரணித்த செய்தி முன்னாடியே தெரிஞ்சிருக்கணும் என்பதை அல்லாஹ் விளக்கமாக சொல்லியிருப்பான். இப்ப ஜின்னுகள் குறித்து நாம் சிந்திக்கிற பொழுது பார்த்தால் 3 வகையான ஜின்னுகள் இருக்குது. ஒன்னு ஜின்னுகள் சம்பந்தமாக சொல்லுகிற பொழுது ஜின்னுல் இஃப்ரிகி என்று சொல்லுவார்கள். மிக மிக கடினமான ஜின், நல்ல பலமான ஜின். இப்ப இந்த மாதிரி ஜின்னை வைத்துதான் வேலைகள் வாங்குவார்கள். இப்ப சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அந்த பாறையை உடைத்து கட்டிட பணியை, அந்த பள்ளியை புதுப்பிக்கிற வேலையை செய்தது இந்த வகையான ஜின்னுகளை வைத்துதான். ஜின்னுல் இஃப்ரிகி என்று சொல்லுவார்கள். இன்னொரு வகையான ஜின் இருக்கிறது, ஜின்னுல் ரும்மால் என்று சொல்லுவார்கள். இந்த வகையான ஜின்னுகள் தான் மனிதர்களை தீண்டக்கூடியது, வந்து நோன்றது, பயம் கொடுத்துவது, அடிப்பது, உடலில் பூந்து கொள்வது, இது போன்ற வேலைகளை செய்கின்ற இந்த ஜின்னுகளுடைய பெயர் ஜின்னுல் ரும்மால் என்று சொல்லுவார்கள். 3வது வகையான ஜின்னு ஜின்னுல் கயலான் என்று சொல்லுவார்கள். இது ஹதீஸிலே வந்த விஷயம். கயலான் வகையான ஜின் என்னவென்றால் சில பல சேட்டைகள் செய்வது. ஒரு பள்ளிவாசல் இருக்கும், திடீர்னு சேரை தள்ளி விட்டு போயிடும், தண்ணி அந்த கிளாஸை தள்ளி விட்டு போயிடும், பாத்திரங்களை உருட்டும், இது போன்ற சேட்டைகளை செய்கிற அந்த ஜின்னுகளுக்கு பேரு ஜின்னுல் கயலான் என்று சொல்லுவார்கள். இப்ப இந்த மாதிரி கயலான் வகையான ஜின்னிலிருந்து நாம் பாதுகாப்பு பெற வேண்டும் என்றால் ஹதீஸ்ல வருகிறது, வாங்கு சொன்னா அந்த ஜின்னு ஓடிடும் சொல்லுவாங்க. இப்ப இந்த 3 வகையான ஜின்னுகள் இருக்குது. இப்ப ஜின்னுகள் குறித்து நாம் சிந்திக்கிற பொழுது ஜின்னுன்னு சொன்னாலே ஒரு பயங்கரமான விஷயம், பயமுறுத்தக்கூடிய விஷயம் என்பதாக நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். இப்ப குர்ஆன் ஹதீஸின் வாயில் பார்த்தால் எந்த இடத்திலுமே அல்லாஹ்வும் சரி ரசூலும் சரி ஜின்கள் என்பது மனித வர்க்கத்தை விட வலிமையானது, பலமானது என்று எந்த இடத்திலும் சொல்லவில்லை. இன்னும் குறிப்பாக சொல்ல போனால்
நம்மை விட ஜின்னுகளுக்கு பலம் குறைவு. நாம் நின்று கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் நம்மை பார்த்து ஜின்னுகள் பயந்து ஓடுமே ஒழிய என்றைக்கும் ஜின்னுகள் நமக்கு பயமுறுத்தக்கூடியதாக இருக்காது என்பது குர்ஆன் ஹதீஸின் வாயிலாக நாம் விளங்க முடிகிறது. ஒரே ஒரு வித்தியாசம் நமக்கும் ஜின்னுகளுக்கும் மத்தியில என்ன இருக்குன்னு சொன்னா, இந்த உலகத்துல நம்மளால ஜின்னை பார்க்க முடியாது, ஜின்னால நம்மளை பார்க்க முடியும். ஜின்களின் பார்வைக்கு நாம் தெரிவோம், நம் பார்வைக்கு ஜின்னுகள் தெரியாது. ஆனால் மறுமையில் அப்படியே ஆப்போசிட்டா எல்லாம் மாத்திடுவான். நம் பார்வைகளுக்கு ஜின் தெரியும், ஜின்களின் பார்வைக்கு நாம தெரிய மாட்டோம். இந்த ஒரு வித்தியாசம் மட்டும்தான் ஜின்னுகளுக்கு நமக்கு மத்தியில. இப்ப இந்த ஆயத்தின் மூலமும் இந்த வசனத்தின் மூலமும் இந்த சம்பவத்தின் மூலமாகவும் நாம விளங்க வேண்டிய விஷயம், ஒட்டுமொத்த குர்ஆன் ஹதீஸின் வாயிலாக 100க்கும் மேற்பட்ட வசனங்கள் இந்த உலகத்துல ஜின்னு ஒரு வர்க்கம் இருக்குது, மனித வர்க்கத்தினுடைய சகோதர வர்க்கம் கண்டிப்பாக இருக்கிறது. யார் குர்ஆன்ல சூரத்துல் ஜின்னு ஒரு வசனமே ஒரு சூறாவே இருக்குது, யார் ஜின்னுகள் இந்த உலகத்தில் இல்லை என்று மறுக்கிறார்களோ, நான் பெரிய அறிவாளி ஒரு சயின்டிஸ்ட் அந்த மாதிரி இந்த உலகத்துல கிடையாது அப்படின்னு ஒருத்தர் சொன்னா அல்லாஹ் பாதுகாக்கணும், அவர் காஃபிராக ஆகிவிடுவார். ஏன்னா நூற்றுக்கணக்கான ஆயத்துகள், நிறைய ஹதீசுகள், ஒரு சூறாவே ஜின் குறித்து இந்த உலகத்தில் இருப்பது குறித்து பேசுகிற பொழுது என்றைக்கும் நாம் அதை மறுக்க கூடாது. நம்மை போன்று அது ஒரு வர்க்கம். நமக்கு எப்படி ஆண் பெண் இருக்கிறோமோ நமக்கு பத்தியில அதே மாதிரி ஜின்னுகளுக்கு இருக்குது. நமக்கு எப்படி பிளஸ் மைனஸ் இருக்குதோ அதே மாதிரி ஜின்னுகளுக்கும் இருக்குது. அது ஒரு சகோதர வர்க்கமே தவிர அது வேறு, அது இந்த உலகத்தில் இல்லை என்பது கண்டிப்பாக கிடையாது. நிச்சயம் கண்டிப்பாக குர்ஆன் ஹதீஸின் அடிப்படையில் பார்க்கிற பொழுது இந்த உலகத்தில் ஜின்னு ஒரு வர்க்கம் இருக்குது, அதை அப்படியே நம்ப வேண்டும். எனவே வாழுகிற வாழ்க்கை ஒரு வாழ்க்கை. குர்ஆன் ஹதீஸ் எதை உண்மை என்று சொல்லுகின்றதோ அதை அத்தனையும் சரியான முறையில் விளங்கி வாழக்கூடிய நசீபை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் தந்தருள் புரிவானாக. வ ஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.